ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்டில் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்களை 100% அப்டேட் பண்ணுவோம். எபிசோட் நம்பர் 23 தான் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 70 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கதவும் ஓப்பன் ஆகிருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா முடிவில் நான் எப்படியோ இங்கே வந்துட்டேன், கடைசியில் நான் நினச்சது சாதிச்சிட்டேன், ஃபைனலி நான் நினச்ச மாதிரி நான் யாருன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டிட்டேன், நான் இப்போ இந்த பாதை வழியாக போய் ஆகணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த பாதை வழியாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இதுதான் மறுபிறவியோட உண்மையான அர்த்தம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ட்ரையல் போங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்கோம். ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரையல் போனால் நீ அங்கே மறைஞ்சு போயிடுவா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லியிருக்காது. அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்ப்பான். லாஸ்ட் லைஃப்பில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு, இந்த ட்ரெயின்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே நான் பதிலடி கொடுக்க தான் திரும்பி வந்திருக்கேன், இது ரொம்ப லேட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மூலமாக தேர்ட் ட்ரையலுக்கு போயிருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் மாதிரி தான் இருக்கும். ப்ளீஸ் கார்டியன் நீங்கள் கில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமும் சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துட்டு மெதுவாக அங்கே மூவ் பண்ணி போயிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சென்ஸ் வருது. அப்போ அந்த ஏர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது அவன் தலைக்கு மேலே ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதில் போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேட் மாதிரியான க்ரீச்சர் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அதை பேச நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா மாசிலாமணி படத்தில் வர டாக் மாதிரி இருக்குது அதோட பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதோட பேச பார்த்துட்டு இது கண்டிப்பாக அந்த லூனாட்டிக் க்ரீச்சர் தானே, இது ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேட்டையில் இந்த லூனாட்டிக் க்ரீச்சர் தான் வரணும், ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கான், வேறு ஏதோ வரும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் இதோட இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை பற்றி நினச்சி பார்க்குறான். லாஸ்ட் லைஃப்பில் அது பயங்கரமாக சண்டை போட்டிருக்கும், ஹீரோவால் அதை ஹேண்டில் பண்ணவே முடிஞ்சிருக்காது. ஆனால் இந்த லைஃப்பில் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஹீரோ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ நம்ம கரண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அது கூட சண்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஆல்ரவுண்டர், அதாவது எல்லா வெப்பனும் ஹீரோ யூஸ் பண்ண முடியுங்கிற அந்த சென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா இப்போ டேலண்டாக மாறிடுச்சு, ஆம்னி பொட்டன்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அவனுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி லேங் காம்பேக்ட் டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது மூலமாக சண்டை போடும்போது அவனோட ஆப்போனண்ட்டை அவன் நினச்ச மாதிரி அட்டாக் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விரல் நுனியில் அவன் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்போ அந்த லூனாட்டிக் க்ரீச்சருக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லைட் மாதிரி கிரியேட் பண்ணுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மெதுவாக அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அதோட முகத்தில் தான் போய் வெட்டுறான். ஏன் அங்கே வெட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைஃப்பில் இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா பரண்டி விட்டுருக்கும். அதை தான் இப்போ ஹீரோ நினச்சிட்டு சேம் பிளேஸில் சேம் அட்டாக்கை கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருப்போம். அந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஸே நடந்திருக்கும். கடைசியில் ஒரு வழியாக ஹீரோ ஃபைனலாக அதை முடிச்சு விட்டுறான். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஜெய், நீங்கள் தேர்ட் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு இந்த மிஸ்டீரியஸ் ட்ரையலை நீங்கள் முடிச்சதுனால முன்னாடி சொன்ன மாதிரி மிஷன் ரிவார்டா உங்களுக்கு ஒரு லெவல் அப்போ அதோட பேண்டாம் அசாசினோட ப்ரொபஷனும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஹீரோவும் இப்போ பார்த்தா லெவலப் ஆகிருப்பான், பார்த்தா அவன் ஆகலை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் தான் அது பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகும். ஹீரோ இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணல. இப்போ ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுற அந்த ஸ்கோலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் வாங்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நான் ட்ரையலை முடிச்சிட்டேன், ஆனால் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். இன்னும் ஏன் நான் வெளியே போகாமல் இருக்கேன். அதோட சாப்டர் 70 முடியுது. சாப்டர் 71 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் நான் இந்த கேட்டை கொண்டக்கப்புறம் கண்டிப்பாக இங்கேருந்து நான் வெளியே போயிட்டேன், ஆனால் நான் ஏன் இங்கே இன்னுமே இருக்கேன், இந்த ட்ரையல் ஒருவேளை என்ன இங்கே ஸ்ட்ரக்காக வச்சுருக்கா, இல்லை ஒருவேளை வேறு ஏதாச்சும் காரணம் இருக்குமா, இல்லை நான் இந்த ட்ராப்பில் எதுவும் மாட்டிக்கிட்டேனா, இந்த சீட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா, அப்பா கழிச்ச கேமோட சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் நான் மட்டும் சீட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால அது இங்கே என்ன ட்ராப் ஆகி வச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாறி எதோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்கோல் ட்ரையலில் முடிக்கவே இல்லை, அதோட ட்ரூ பவர் அடைஞ்சால் தான் அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன நான் இன்னும் இங்கே ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா, நான் இன்னும் இதோட பவர் அடையவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோலோட ப்ரொபஷன் சேஞ்ச் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கோலை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணணும், மூணாவது அதோட ட்ரூ பவர் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டம் போட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பாருங்கய்யா, நீங்கள் இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் அதோட ட்ரூ பவர் இன்னும் அடையலைங்க, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதோட பவரை மட்டும் அடைஞ்சிடுங்க, அதுக்கப்புறம் இந்த மிஷனும் முடிஞ்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் இங்கே ஏதோ பக்கில் தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பயந்து போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கிட்ட கேட்டிருப்பான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் நீங்கள் இங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கும்.
அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரோலு தான் சிஸ்டத்தை சைலண்டாக வச்சிருக்கோம், இல்லாட்டி இந்த சீட் சிஸ்டத்துக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரோலை பற்றி எதுவும் தெரியுமா, எதுவாக இருந்தால் என்ன, என்னோட ப்ரீவியஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்குதோ, பரவாயில்ல இருக்கட்டும், இது கொடுத்த இன்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாறையோட இருவலில் போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருப்போம். அங்கே பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு அப்போ இங்கே இதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கா, ஓ மை காட், உண்மையிலேயே சிஸ்டம் கொடுத்த ஹிண்டு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ சந்தேகமாக இருந்திருக்கும், ஒரு ஸ்லைடு மாதிரி அங்கே ஏதோ இருந்திருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது என்ன, இது ஏதோ மெல்லிஸா இருக்கே, இது ஏதோ தையல் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை தொட்டிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ லைட் மாதிரி வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அதில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் மாதிரி அப்படியே அந்த ஸ்கூலில் இருந்து சேம் சிம்பிள் அதில் தெரிஞ்சிருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருப்பான், நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் இந்த சிம்பிளை, இது அதான் நான் எப்போ இதுக்கு அர்த்தம், இது என்னது அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த இடமே. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 17 முடியுது. சாப்டர் 72 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹிடன் டோர் ஓப்பன் ஆகிற. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிருப்பான். அங்கே ரூம் மாதிரி இருக்குது, அது உள்ளே பார்த்தா ஒரு ஸ்கூல் இருந்திருக்கும், பக்கத்தில் ஒரு பில்லு இருந்திருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி தான் இருந்திருக்கும். ஹீரோவும் அந்த ஸ்கூலில் ஒரு வழியாக எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா சியூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னது இது என்ன ஸ்கூலோட கீ இன்ஃபர்மேஷனா, முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா புல் அப்புறம் பேடோட பிக்சர்லாம் இருந்திருக்கும். ஒருவேளை இதுதான் 9 பழங்குடியினரை சேர்ந்த மாடு அப்புறம் பறவையோட கொட்டகையை பற்றி சொல்கிறதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க, அவனும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் முடிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்துட்டு மற்ற விஷயத்த படிக்கிறான். அதில் சீவான்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தீங்கன்னா அந்த அவர் பேரரசர் பார்த்தீங்கன்னா தலையை வெட்டி கொண்டிருப்பாரு. அவரோட தலையை ஒரு இடத்துல போச்சிருப்பாரு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரத்தவனமா மாறிடுச்சு. புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா பூனை பேய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மாவை பாதுகாக்குமா, அந்த மாதிரி சீவோட ஆன்மாவும் அதுதான் பாதுகாத்துருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேட் கோஸ்டை மீட் பண்ணதுனால தான் அவங்கள பாதுகாத்து இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் கடைசியில் இந்த ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் அவர் இந்த ட்ரையலை கிரியேட் பண்ணார். அந்த ட்ரையல் படி அதோட ஃபைனல் பாஸாக பார்த்தீங்கன்னா அந்த கேட் கோஸ்டுக்கு பாடி கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாது. ஆனால் இருந்தாலும் லார்ட்சி இதில் கலந்துக்கவே இல்லை, அவருக்கு இதில் கலந்துக்கிட விருப்பமும் இல்லை. ஆனால் இதில் விடாமுயற்சியும் சரியான போர் யுக்தியும் ரொம்ப உயர்தர பண்பும் இருக்கவங்க தான் இந்த ட்ரையலை பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாரு. கடைசியில் இந்த 3 ட்ரையலும் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு 9 பழங்குடியினரோட பாரம்பரிய சேர்ந்த வலிமையான பவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு தகுதியானவங்க மட்டும் தான் இதில் பாஸ் ஆக முடியும். இப்போ நீங்கள் ப்ளீஸ் இந்த பிக்சர் மேலே கையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்னு சொல்ல, ஹீரோவும் அப்போ பார்த்தா இதுதான் ஸ்க்ரோலோட உண்மையான பவரா அப்படின்னு பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அதோட பவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏதோ அறியப்படாத பரம்பரையோட எனர்ஜி இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ப்ளூ ஸ்டார் எனர்ஜியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது அப்பாகலிப்ஸ் கேமோட இன்னொரு கல்ச்சர் தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் ஹீரோக்கு ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணி விடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பான்னு பெருமிச்சோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ட்ட ஜெய் ப்ரொஃபஷன் ப்ளூ ஸ்டார் கல்ச்சரோட அப்பாகலிப்ஸ் கேமில் இருக்கிற சோல்ஜர் லார்டுங்கிற ப்ரொஃபஷன் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சீக்கிரமாக இந்த ப்ரொஃபஷன் ட்ரையலை முடிச்சுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கூப்பிட, ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினலாக பேண்டாம் அசாசின் ப்ரொஃபஷனை தான் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே சீவாவோட இந்த ஹிடன் பாஸ் ட்ரையலை முடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இதில் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன், பட் இருந்தாலும் இது எனக்கு முன்னே இருந்ததை விட இப்போ 2 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனை காட்ட, ஹீரோ பார்த்தீங்கன்னா சோல்ஜர் லாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 72 முடியுது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டு சேனலை மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 2K புகை இன்னும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸை மட்டும் போட்டு விட்ருங்க. சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய் கைஸ்.